ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு சூப்பரான ட்ரிக்கை பார்ப்போம். அந்த ட்ரிக்கை நீங்க பார்க்கறதுக்கு முன்னால பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணி மேக்ஸிமம் நீங்க கீபோர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த கீபோர்டை அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதுக்கு நம்ம உடனே என்ன பண்ணுவோம், குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணி அதில் இருக்கிற ஏதோ ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி அந்த இமேஜை அட்டாச் பண்ணி உடனே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி நம்ம விஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்குண்டான ஆப்ஷன் வாட்ஸ்அப்லேயே இருக்கு. ஏன்னா கீபோர்டில் இப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். யாருக்கு பர்த்டேக்கு நீங்கள் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக டைப் பண்ணுற மாதிரி அந்த மெசேஜில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணுறப்பவே கீழே அடுத்த லைன்லேயே உங்களுக்கு சின்ன சின்ன ஈமோஜிஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஏதோ ஒரு ஈமோஜியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, அந்த லைன்லேயே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற ஒரு பெரிய இமேஜ் ஏரோ மார்க் போட்ட மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, ஹாப்பி பர்த்டேன்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணி விஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் குரோம் ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி இதில் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.